இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் தான். தேங்காய் பால் சாதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கல்யாணத்துக்கு வந்த தேங்காய்லாம் அப்படியே இருந்துச்சு. அதனால் அந்த தேங்காவை நானே உரித்து அழகாக பால் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். தேவையான பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், கஸ்தூரி மெதி, சோம்பு, தக்காளி, நெய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அரிசியும் கழுவி வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் ஊற்றி நெய்யும் ஊற்றி அழகாக அதில் பிரிஞ்சி இலையும் போட்டாச்சு. கூடவே லவங்கப்பூ, சோம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்க ஆரம்பித்தாச்சு. இந்த வெங்காயம் போடும்போது தான் நம்ம ஏலக்காய் என்ன பண்ணணும், அழகாக தட்டி போடுறோம். போட்டுட்டு வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக தக்காளியும் எடுத்து, வெங்காயத்தை விட ரொம்ப கொஞ்சமாக தக்காளியும் எடுத்து அழகாக அதில் போட்டாச்சு. போட்டு எல்லாமே வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே அதையும் நம்ம சேர்த்து என்ன பண்ணுறோம், கலர ஆரம்பிச்சிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடவே நல்லா கலந்து இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் கலந்து வரும்போது நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ எடுத்து வச்ச அந்த பாலை 1க்கு 2 விதமாக 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்தாச்சு. பால் சேர்த்துட்டு நல்லா கல் உப்பும் தூவிட்டு அப்படியே அழகாக தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. வச்சு கொதி வந்த உடனே அரிசி என்ன பண்ணுறோம், அழகாக எடுத்து தண்ணி இல்லாமல் அரிசி போட ஆரம்பிச்சிட்டோம். அரிசி போட்டுட்டு அப்படியே அந்த மூடியை போட்டு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மூடியை வச்சாச்சு. கொஞ்சம் கோல்டாக இருக்க மக்களே, அதனால் அடிக்கடிக்கு இரும்புவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படியே நம்ம அந்த மூடி போட்டு அழகாக மூடியை வச்சுட்டோம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்து நான் எப்படி டம் கட்டவுன்னா, கீழே ஒரு தவா வச்சுட்டு அது மேலே இருக்க மூடியில் சுடுதண்ணி போட்டு அழகாக டம் கட்டிடுவேன். 10 நிமிஷம் சிம்மில் வச்ச உடனே அழகான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் கூடவே சாந்து சிக்கனும் செஞ்சுருக்கேன். இதை பற்றி எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அழகாக சுட சுட அந்த தேங்காய் பால் சாதமும் சாந்து சிக்கனும் நல்ல காம்பினேஷனுங்க. நன்றி.